அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் ஒப்பீனியன் தானே. அது நல்லா தான் இருக்கு. அதுவும் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி படத்துல. அது நல்லா தான் இருக்கு. அது மாதிரி எடுத்துன்னு போடணும். ஏன்னா நீங்க படத்தை கெஸ் பண்ண முடியாது இப்படிதான் இருக்கும். படத்துல சாங், அந்த மெயின் சாங், அந்த அந்த எண்ணெய் இருக்கு தெரியும், அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா கரெக்ட் டைம்ல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது ப்ரோ. அந்த லவ் தான் தெரியாம அந்த ஒரு ஃபேமிலியா காட்டுற மாதிரி சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. விருப்பம் இல்லாத ஒருத்தர் குழந்தை வேணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க 2 பேர் சேரும்போது எப்படி இருக்கும். நல்லா இருந்தது. ஒரு ஃபேண்டாஸ்டிக் மூவியா இருந்தது. ஏஆரோட பிஜிஎம் இந்த படத்துக்கு பெரிய சோல். எதுவுமே பெருசா போட்டு இப்போ இந்த சண்டை கிண்டை எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஃபீல் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் இருந்தது. அது நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப குவைட் ஜாலியா போச்சு அவங்களோட பேரோடலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனது கூட அவங்க இல்லாததுதான் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். ஸோ மாடர்ன் லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள் பேரண்ட் வந்து ஒரு பிள்ளை எப்படி வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு ஸ்டோரி. எனக்கு இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்த மாதிரி எனக்கு தோணலை. டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. வழக்கமான நித்யா மேனன் சூப்பராக ஆக்ட் பண்ணி படம் வந்து போர்லாம் போகுதா? போர்லாம் இல்லை, ஸ்லோவாக போகுது. மூவிக்குள்ளே போக போக அந்த மியூசிக் வந்து ஸ்டோரி நம்மளை வந்து கரெக்டாக கொண்டு போகும். படத்தில் மெயினாக என்ன சொல்ல வராங்க? மாடர்ன் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு இதுதான். ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்ல வராங்க. ஆஃப்டர் ஒரு 10 years கழிச்சு எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. கல்யாணம் பண்ணாமே குழந்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அது கல்ச்சர் கொத்து வரும். அது கல்ச்சர் ஒத்து வருமானு தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபியூச்சரில் ஒரு ஆஃப்டர் 10 years கழிச்சு இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வரலாம். பட் இப்போ அது அக்செப்ட் ஆகாது. பட் எலைட் குரூப்புக்கு இது ஓகே ஆகும்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. சிங்கிள் பேரண்டா எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி லைட் வெயிட்டா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஜெயம் ரவிக்கு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். பிரதருக்கு அப்புறம் நல்ல படம் ஜெயம் ரவிக்கு. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வேற லெவல். பொங்கல் நல்லா பொங்கிருக்கா? கண்டிப்பாக சொல்லலாம். எல்லாமே லாஸ்ட் டைம் பிரதர் படம் சரியா போல சுமாரா பண்ணலாம். இது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சூப்பராக எனக்கு கிருத்திகா அவங்க படம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்தேன். ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்கேன். நித்யா மேம்னா அவங்க சொல்லவே தேவை. எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஏன் ப்ரோ எல்லா படமும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கணுமா? அப்படிலாம் இல்லை. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மூவிங் டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு திங் தான் அது. பட் நிறைய விஷயங்கள் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ டேரக்டராகவும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் விமனாகவும் சொசைட்டிக்கும் நிறைய விஷயத்த பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க டேரக்டர். நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது அவர்ஷனாக தெரில, ஒரு ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. எதுவுமே தப்பாக சொல்ல முடியாது. ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் அட்டெம்ப்ட் அண்ட் குட் அட்டெம்ப்ட். இந்த மாதிரி படம் ஓடிச்சுன்னா நல்லது. இன்னும் நிறைய பேர் எஜுகேட் ஆவாங்க, இன்னும் நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. புரியல. கல்யாணம் பண்ணாமே குழந்தை அவங்க வாழ்க்கை, அவங்க என்ன நினைக்கணுமோ அதை அவங்க பண்ணிக்கட்டும். இதுல இல்ல, கடைசியில அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுன்னு தோணுதோ அப்ப பண்ணிக்க போறாங்க. ஓகேங்களா? அதனால இது சோசியல் ஸ்டேட்மெண்ட். அதை பத்தி நான் பேச விரும்பல. அது பர்சனல் ஓரியன்டான திங். அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அது அவங்கவுங்க லைஃப், அவங்கவுங்க டெசிஷன். இந்த படம் ஜென்ரலா கனெக்ட் ஆகுமானா லவ் ஃபிலிம், ரொமான்டிக் ஜான்ரா பார்க்குற எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப பிடிச்சவங்க எல்லாத்துக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமானா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எல்லாமே அந்த குழந்தைங்களோட அவங்க அடிக்கிற அந்த கூத்து, கும்மாளம், லூட்டி, அதெல்லாம் பயங்கரமா கியூட்டா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் கனெக்ட் ஆகும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலுமே செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஷார்ட்டா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த சின்ன பையனோட ஜெயம் ரவிக்கு இருக்க காம்போ, அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பாண்டிங், கடைசியில அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க பாருங்க. மியூசிக் ப்ரோ அதெல்லாம் கேட்க கூடாது ப்ரோ. அதெல்லாம் கன்றாவியா இருக்கு படம். கேவலமா இருக்கு. வந்து பொங்கல் எதுவும் பாக்குற படம்லாம் இது கிடையாது. இது சாதாரண நாளில் விட்டாலே கூடாது. இதெல்லாம் இது எதுக்கு பொங்கல் ட்ரெஸ்ல விட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப கேவலமா இருக்கு. எதையுமே சேர்த்துக்க முடியல. அவ்வளவு மோசமா இருக்கு. காதல் கதையில கன்றாவியான கதை இது. எதுலையுமே சேர்த்துக்க இல்லை. வானவில் நண்பர்கள் ஆதரிக்கிறாங்க உள்ள. அதுக்கப்புறம் என்னமோ ஒன்று வந்து புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை நகாவே அப்படியே குழந்தை போதெல்லாம் தனியாக ஒரு கான்செப்டை காட்டுறாங்க. படத்துக்கு ஹார்ட் சப்ஜெக்ட் என்னன்னாக்கா ஜெயம் ரவியோட ஸ்பாம் தான் வந்து குழந்தையா பிறந்திருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க கதாநாயகிக்கு. அதை கடைசிக்கும் சொல்லவே மாட்டாங்க படம் பூரா. அப்புறம் அந்த கதையை எடுத்துக்கிறாங்க. லூஸ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிறாங்க.
கேவலமா இருக்கு. பொங்கல் அதுமா புலம்ப விட்டாங்க. பாலியல் பலாத்காரம் நிறைய பேர் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாம குழந்தை வச்சுக்கலாங்கிறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ என்னன்னா ஒரு ஆப்ஷன் வந்துருது. இப்போ இவன் சரி இல்லையா, போ ஐ ஹேட் மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் குழந்தை பெத்துக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கு படத்துலயுமே அரசியல் பண்றாங்களா? ஏன்னா வந்து திராவிடத்து இது அப்படின்னு ரொம்ப 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 மோசமா இருக்கு உண்மையிலேயே. இது என்ன இது, அதாவது ரெண்டுமே கேவலமான படம் தான். இதுவும் மோசம் தான், அதுவும் மோசம் தான். எந்த வகையிலுமே ஏத்துக்க முடியலையா என்ன சொல்றது? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றானுங்க, ஒரு பக்கம் வானவில் நண்பர்கள்ன்றானுங்க. யோகி பி அப்பப்போ வந்துட்டு போறாரு, திடீர்னு ஒரு காதலி வருது, அது பாத்தீங்கன்னா ஒய்யாபுரிக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி இருக்குது. எதையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியல. ரொம்ப மோசமாகுது. பொங்கல் அதுமா புலம்ப விட்டானுங்க நம்மள. ஐயோ படமே நல்லா இல்லைன்ற காமெடி ஒன்னும் நல்லா இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. ஐயா அதாவது இவங்க என்ன மனநிலையில படம் எடுத்தாங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வராங்க இப்ப இந்த படத்து மூலியமா? ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. நாங்க இதை ஆதரிக்கிறோம், இல்ல இதை ஆதரிக்கிறோம், ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ஒரு நேரம் என்ன பண்றாங்கன்னாக்கா சும்மா சுத்திட்டு இருக்கிறீடா, தண்ணி வரும்போதே குடத்துவீங்கடாங்கிற மாதிரி போய் ஸ்பாம் டொனேட் பண்ணுங்கடான்றானுங்க. போயிட்டு அவனுங்களும் போய் ஹாஸ்பிட்டல் டொனேட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதை கொண்டு போய் யாருக்கு வைக்கிறோன்றத படத்துல காமிச்சிடறாங்க. நமக்கு ஜேம்ஸ் என்ற கதாபாத்திரத்துல இவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து கதாநாயகிக்கு வந்து தெரியும் இந்த விஷயம் யாருன்ட்டு. கடைசி வரைக்கும் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்கறது அதுதான். இவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் நமக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகும், ஏதோ ஒண்ணு அப்படியே டெம்ப் பண்ணி விடுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒண்ணும் இல்ல. படத்துல ரசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வழ வழ குழ குழ ஒரு பாட்டு ஒண்ணு கடைசியில வருது, இழுக்குதடின்னு சொல்லிட்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் திவாகர் மாதிரி ஆட விட்டாங்க கடைசியில. வெறும் பாட்டை போட்டு அவரு எதுக்கு அது மாதிரி பண்றீங்கன்னு கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நிலைமையில எடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப மோசமான ஒரு படம். பொங்கல் அதுமா நம்மள புலம்பு விட்டாங்க. கேவலமான படம். இது வந்து காதலிக்கே நேரம் இல்லைன்னா சொல்லக்கூடாது. இது வந்து படம் பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. மோசமாக நல்லா இருக்கு அருமை. ஜெயம் ரவி தானே? ஜெயம் ரவி படத்துல மெயினா என்ன சொல்ல வராங்க? அருமை.